வந்து நம்மளுடைய நேஷனல் சேனல்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் இருக்கேங்க. ஏன்னா வந்து நான் நிறைய டைம் வந்து யோசிப்பேன், நினைப்பேன் சீமான் அண்ணா வந்து இவ்வளவு பெரிய ஆற்றல் ஆகச்சிறந்த ஒரு அரசியல் ஆசானா இருக்காரு. அவர் நிறைய விஷயம் வந்து சொல்றப்ப வந்துட்டு என்னன்னா நிறைய மீடியாஸ்க்கு வந்துட்டு போகணும், எனக்குலாம் வந்து இப்போ நார்த் இந்தியன் மீடியாஸ்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். ஆனா வந்து அவர் வந்து யாருமே அந்த மாதிரி எல்லாம் இன்டர்வியூல எடுக்க மாட்டாங்கல்ல. அந்த மதன் கௌரிய கூட வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. அந்த அவர் பேர் எனக்கு ஞாபகம். இப்ப என்ன நான் பார்த்தோம்னா ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நிறைய நேஷனல் சேனல்ஸ்ல எல்லாம் சீமான் அண்ணா வந்து NDTV இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்தியா டுடே, இவங்க எல்லாருமே வந்து நிறைய நேஷனல் சேனல்ஸ் வந்து ஒரு ஆங்கர் கேட்டுட்டு அவங்க பேசுறப்ப எனக்கு உண்மையாவே விழுந்து விழுந்து சிரிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு ஒரு அழகா வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காரு தெரியுமா. இடத்துல வந்து சீமான் அப்படிங்கிற ஒரு பர்சனை யாருக்குமே தெரியவே தெரியாது. இந்த கட்சி நாம் தமிழர் கட்சி எங்க போகுதுப்பா, புலி தோண்டி குறைக்க போறாங்கப்பா அப்படின்னு நினைச்ச கட்சி இன்னைக்கு பாருங்களேன் எங்க போயிருக்கே. மீடியா, தமிழ்நாட்டு மீடியாவே ஒரு கட்சியா இன்னைக்கு நேஷனல் சேனல்ஸ் எந்த காசும் கொடுக்கலங்க, எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் இல்ல. அவங்களே வந்து இன்னைக்கு சீமான் அவர்களை நாங்க வந்து இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லிட்டு வர்றாங்க. முக்கியமா வந்து அவங்க எல்லாம் யூஸ்வலா இங்கிலீஷ்ல தானே பேசுவாங்க. எங்க அண்ணன் பேசுறப்ப மட்டும் தமிழ்ல பேசுறாங்க. பாத்தீங்களா, நீ என்ன நீ சொல்றது நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றதா நீ கேட்கணும், ஏன் வலிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் சேனல் இருக்கவங்களே தமிழ்ல பேச வச்சிருக்காரு பாருங்க. எப்படி இருக்கு அப்ப தமிழ்நாட்டை எப்படி எல்லாம் மாத்தி காமிப்பாரு. உங்களுக்கு தான் நம்பிக்கை இல்ல மக்களே. மேற்கு தலைவர் பிரபாகரன் அவருடைய படத்தை வந்து ஒரு காலத்துல வந்து இந்த சேனல்ஸ் எல்லாரும் பிளர் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க படம் அவருடைய போட்டோ போட்டாவே வந்து தலைவர் பிரபாகரன் இருக்காரு இல்லையா, அவருடைய போட்டோ வச்சு புலிக்கொடி எல்லாம் வச்சுக்கிட்டு எங்க அண்ணன் விவசாய சின்னத்துல அந்த இதுல எல்லாம் போட்டோ எல்லாம் காமிக்கிறாங்க. அது நேஷனல் சேனல்ல பிளர் பண்ணாம காமிச்சிருக்காங்க. பாத்துக்கங்க. அப்ப எங்க அண்ணன் தலைவர் பிரபாகரன் அவர்களை எந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டாருன்னு பாத்துக்கங்க. இதுதாங்க எங்க அண்ணனுக்கு கிடைச்ச வெற்றி, சீமான் அண்ணனுக்கு கிடைச்ச வெற்றி. சரியா, அவர் தேர்தலில் ஜெயிக்கல அதெல்லாம் அப்புறம். இப்ப வந்து அந்த ஆக்டர் வந்து என்ன கேள்வி கேட்டாருன்னு கேட்டீங்கன்னா, LTT வந்து நீங்க எப்படி சப்போர்ட் பண்றீங்க, அது ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் அப்படின்னு, அது அப்புறம் அதெல்லாம் சப்போர்ட் பண்றது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. அதுக்கு வந்து காந்தியை பொறுத்த வரைக்கும் காந்தி கூட தான் சுதந்திர போராட்டத்துக்கு வந்து போராடினாரு. அப்ப பகத்சிங்கும் சுபாஷ் சந்திர போஸும் தான் போராடினாங்க. அப்ப காந்தியை பொறுத்தவரை காந்தி வந்து அஹிம்சை வழியில போராடினாரு. சுபாஷ் சந்திர போஸும் பகத்சிங்கும் வந்து இந்த மாதிரி ஆயுதம் ஏந்தி போராடினாங்க. காந்தியை பொறுத்த வரைக்கும் சுபாஷ் சந்திர போஸும் பகத்சிங்கும் வந்து தீவிரவாதிகள். ஆனா ஆங்கிலேயனுக்கு காந்தி வந்து சுதந்திரத்துக்காக தானே போராடினாரு. ஆங்கிலேயனுக்கு காந்தியே வந்து தீவிரவாதி தான். அப்ப வந்து ஒருத்தங்களுக்கு வந்து டெரரிசமா தெரியுது, இன்னொருத்தங்களுக்கு வந்து அது ஃப்ரீடம் ஃபைட்டா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இந்த திரை கவர்ச்சி மங்கும், இன எழுச்சி வந்து பொங்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 10 டைம் பார்த்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்படின்னு அந்த ஆங்கர். விடுதலை புலிகளுக்கு ஆதரவா பேசுறீங்க. பிரபாகரனை தலைவராக நீங்க பாருங்க. அரசா இந்திய சட்டத்தை அதை எப்படி மக்கள் குற்றம் சொல்லுவோம். உலமான அரசு பண்ணா போயிட்டு நாங்க எங்களுக்கு தனி நாடு போராட்டம் இதை நீ கேளு அப்படின்னு 2 நாட்டா அமைதிப்படை போராடிய போராட்டம் பயங்கரவாத தன் பார்வையில காந்தி பார்வை சுபாஷ் சந்திர போஸ் பகத்சிங் அரெஸ்ட் பார்வையில காந்தி அரெஸ்ட். One man's freedom fighter is another man's terrorist is what you're saying. You have a point, you have an argument, but still I may